ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். சங்கீத தொடர் தியானங்களின் வரிசையிலே இன்றைக்கு 102ஆம் சங்கீதத்தை நாம் தியானிக்கிறோம். 102ஆம் சங்கீதத்தினுடைய தலைப்பு மற்ற எல்லா சங்கீதத்தையும் விட மிகவும் வித்தியாசமான ஒரு தலைப்பு. வாசிக்க கேட்போம். துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம். இந்த சங்கீதம் இந்த ட்ரெடிஷ்னல் கிறிஸ்டியன் வர்ஷிப், அதாவது பாரம்பரியமான இந்த கிறிஸ்துவ ஆராதனை முறைகளில் மொத்தம் 7 மனம் திரும்புதல் சங்கீதங்கள் என்று சொல்லி வகைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அது 6ஆம் சங்கீதம், 32ஆம் சங்கீதம், 38ஆம் சங்கீதம், சங்கீதம் 51, சங்கீதம் 130, அதே போல சங்கீதம் 143. அதோடு இணைந்து இந்த 102ஆம் சங்கீதமும் மனம் திரும்புகிற மக்கள் பாட வேண்டும் என்று சொல்லுவதற்காக வகைப்படுத்தப்பட்ட சங்கீதம். இது கிறிஸ்தவ வழிபாட்டு முறைகளிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சங்கீதம் எருசலேம், தேவனுடைய சமாதானத்தின் நகரம், ஒரு அழிந்து கொண்டிருக்கிறது என்பதை இது மிக விலாவாரியாக விவரித்து சொல்லுகிற ஒரு சங்கீதம். இதை நேரடியாக ஒரு அழிவான நாம் எடுத்துக்கொண்டால், இந்த சங்கீதம் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து நாடு கடத்தப்பட்டவர்கள், அதாவது எக்ஸைலாக போனவர்களால் இந்த சங்கீதம் எழுதியிருக்கலாம் என்று சொல்லுகிற ஒரு கூற்று நிலவுகிறது. அவர்கள் தங்களுடைய தனிப்பட்ட மற்றும் அவர்களுடைய தேசத்தை குறித்த துயரங்கள், துக்கங்கள், இவைகளுக்காக அவர்கள் புலம்பி இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கலாம் என்று சொல்லியும் சொல்லப்படுகிறது. ஆக என்னவாக இருந்தாலும் இந்த சங்கீதத்தை பொறுத்தவரை துயரப்படுகிற மக்கள், துக்கத்தில் இருக்கிற மக்கள், அவர்கள் பாடி அவர்கள் தங்களுடைய துக்கத்தை வெளிப்படுத்துவதற்காக இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ளலாம். அந்த வகையில் இந்த சங்கீதத்தை நீங்கள் ஒவ்வொரு வசனமாக நீங்கள் வாசிக்கும் பொழுது முதலாவது வசனத்திலேயே உங்களுக்கு புரியும் இந்த சங்கீதம் எவ்வளவு நேர்த்தியாக கர்த்தரிடத்திலே ஒரு மன்றாட்டையும் விண்ணப்பத்தையும் வைக்கக்கூடிய ஒரு சங்கீதம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். முதலாவது வசனத்தையும் 2வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வதாக. என் ஆபத்து நாளிலே உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், உமது செவியை என்னிடத்தில் சாயும். நான் கூப்பிடுகிற நாளிலே எனக்கு தீவிரமாய் உத்தரவு அருளி செய்யும். இந்த 2 வசனத்தில் உள்ள வார்த்தைகளை கவனித்தீர்களா? என் விண்ணப்பத்தை கேளும், கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வதாக. ஆபத்து நாளிலே உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், உமது செவி என்னிடத்தில் சாயும். நான் கூப்பிடுகிற நாளிலே எனக்கு தீவிரமாய் உத்தரவு அருளி செய்யும். கேளும், முகத்தை மறையாதேயும், செவி என்னிடத்தில் சாயும், தீவிரமாய் உத்தரவு அருளி செய்யும். இவைகளெல்லாம் வித்தியாசமான வார்த்தைகளிலே சங்கீதக்காரனுடைய துக்கத்தை கர்த்தரிடத்திலே மனப்பூர்வமாய் வெளிப்படுத்துகிறதை நீங்கள் அறிந்து கொள்ளுகிறீர்கள். அதற்கடுத்தபடியாக ஒவ்வொரு வசனத்திலும் அவர் கொடுக்கிற டிஸ்கிரிப்ஷனை பாருங்க. அவருடைய நாட்கள் எப்படி இருக்கிறது, அவருடைய எலும்புகள் எப்படி இருக்கிறது, அவருடைய இருதயம் எப்படி இருக்கிறது, அவருடைய போஜனத்திற்கு என்ன நடந்தது, அவருடைய பெருமூச்சு, அவருடைய எலும்புகள், இப்படி அவர் ஒவ்வொரு விஷயமாக விவரித்து கொண்டு வரும் பொழுது அவருடைய இருப்பிடத்தை சொல்லும் பொழுது வனாந்தரத்தில் நான் இருக்கிறேன், வனாந்தரத்தில் இருக்கிறதான ஆந்தையை போல, வனாந்தர நாரையை போல நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அடுத்தது அவர் சொல்லுகிறார், எனக்கு நித்திரையே இல்லை, ஒவ்வொரு நாளும் என்னுடைய சத்துருக்கள் தான் என்னை நிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி இப்படியே அவருடைய காரியங்களை அவர் தேவனிடத்திலே சொல்லி துக்கத்தை வெளிப்படுத்துகிறதை நீங்கள் அறிகிறீர்கள். கர்த்தரை பற்றி அவர் சொல்லும் பொழுது, ஆண்டவரே, நீர் என்னை உயர தூக்கி தாழ தள்ளினீர், உமது சினத்திற்கும் கடுங்கோம்பத்திற்கும் உள்ளானேன். அந்த வசனத்தை நீங்கள் 9வது வசனத்திலே வாசிக்கிறீர்கள். அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை கவனியுங்கள். நாங்கள் நாடு கடத்தப்பட்டோம், உம்மால நாங்கள் இந்த காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு நடந்தது என்கிறதான விஷயத்தை அவர் சொல்ல தவறவில்லை. ஆம், கர்த்தர் நியாய தீர்ப்பு செய்கிற தேவன் என்பதை இந்த சங்கீதத்தினுடைய இந்த வசனங்கள் மூலமாக நாம் தெளிவாக அறிந்திருக்கிறோம். அந்த சங்கீதத்தினுடைய தொடர் வசனங்களை நீங்கள் ஒவ்வொன்றாக நீங்கள் வாசியுங்கள். வாசிக்கும் பொழுது அவர் செய்கிற விண்ணப்பத்தை 13வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கிறீர்கள். தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர்,
அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. இதுதான் ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையின் பல விஷயங்களை இந்த சங்கீதத்திலே புலம்பலாக, விண்ணப்பமாக, துக்கத்தை வெளிப்படுத்தும் வண்ணமாக, கவலையை வெளிப்படுத்தும் வண்ணமாக சொல்லிக் கொண்டு வருகிறார். அதிலே அவர் சொல்ல வருகிற ஒரு அற்புதமான விஷயம் என்னவென்று சொன்னால், ஆண்டவரே, சியோனுக்கு நீர் தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது என்று சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். ஆம், கவலையோடு, துக்கத்தோடு, பலவிதமான வேதனைகளோடு, பாரங்களோடு, பிரச்சனைகளோடு இருக்கிற மக்களுக்கு இந்த சங்கீதக்காரனுடைய இந்த வார்த்தைகள் எவ்வளவு ஆறுதலான வார்த்தைகள் என்பதை பாருங்கள். வனாந்தர நாரைக்கு ஒப்பானேன், என்னுடைய பெருமூச்சு, என்னுடைய எலும்புகள், என்னுடைய இருதயம், என்னுடைய சிந்தனைகள் என்று சொல்லி ஒவ்வொன்றாக அவர் விவரிக்கும் பொழுது உண்மையாகவே இவர் எவ்வளவு ஆழ்ந்த கவலையிலே, ஆழ்ந்த துக்கத்திலே அவர் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்திருக்கிறோம். அந்த சூழலில் அவர் சொல்ல வருகிற அற்புதமான வார்த்தைகள் என்னவென்று சொன்னால், ஆண்டவரே, தயை செய்வதற்கு ஒரு காலம் உம்மிடத்தில் இருக்கிறது. அந்த காலத்திற்கான குறித்த நேரமும் வந்தது. நீர் என்ன செய்வீர் என்று சொன்னால், நீர் சியோனுக்கு இறங்குவீர். ஆண்டவரே, நீர் கண்டிப்பாய் சியோனை கட்டி உம்முடைய மகிமையில நீர் வெளிப்படுவீர். The Zion will be built again. சியோன் திரும்ப கட்டப்படும் என்பதுதான் அதனுடைய வார்த்தையாய் இருக்கிறது. 15வது வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் சியோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். 13வது வசனத்தையும் 15வது வசனத்தையும் நீங்கள் வாசிக்கும் பொழுது நம்மை அதிலே உள்பொருத்தி வாசிக்க வேண்டும். நாம் யார் என்று சொன்னால் நமக்கு ஒரு பெயர் இருக்கிறது. சியோன் குமாரத்திகள் என்பது நம்முடைய பெயர். ஆகியனாலே இதிலே நாம் என்ன புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், சியோன் குமாரத்திகள் ஆகிய நாம் துக்கத்திலும், கவலையிலும், கண்ணீரிலும், வேதனையிலும் இருக்கிறோம். அதை ஆண்டவரிடத்தில் வெளிப்படுத்துகிறோம். கடைசியில நாம் ஒன்றை புரிந்து ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்கிறோம். ஆண்டவரே, நீர் சியோனுக்கு இறங்குவீர் என்று சொல்லும் பொழுது சியோன் குமாரத்திகள் ஆகிய நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இறங்குவார் என்கிற அற்புதமான சந்தோஷமான செய்தியை இந்த காலை வேளையிலே சொல்லும் பொழுது, அதோடு கூட சியோன் குமாரத்திக்கு நீர் தயை செய்யும் காலமும், சியோன் குமாரத்திற்காக நீர் தயை செய்யும் காலத்தினுடைய குறித்த நேரமும் வந்தது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. கர்த்தர் சியோனை கட்டி தமது மகிமையிலே வெளிப்படுவார். இடிந்து போன, உடைந்து போன, நொறுங்கின இருதயத்தோடு காணப்படுகிற நம்முடைய வாழ்க்கை, சியோன் குமாரத்தைகளாகிய நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் திரும்பவுமாக கட்டி எழுப்புவார். எழுப்புகிற ஆண்டவர் அவர் தம்முடைய மகிமையிலே வெளிப்படுவார். அவருடைய மகிமையிலே வெளிப்படுத்தும் பொழுது சியோன் குமாரத்திகளாகிய உங்களையும் என்னையும் நிச்சயமாய் அவர் சேர்த்து கொள்ளுவார் என்கிறதான மேலான நம்பிக்கையை இந்த காலை வேளையிலே நாம் பெற்றிருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பலத்த கரத்திற்குள் நாம் அடங்கி இருக்க வேண்டும். ஏற்ற காலம் வரும் பொழுது கர்த்தர் நம்மை நிச்சயமாய் உயர்த்துவார். குறித்த காலம் என்கிறதான விஷயத்தை மறந்து விடாதிருங்கள். உங்களுக்கென்று, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கென்று, நம் ஒவ்வொருவருக்கென்றும் கர்த்தர் ஒரு குறித்த அற்புதமான ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அந்த காலத்திலே தயை செய்வார். அந்த காலத்திலே நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நம்முடைய வியாபாரம், விவசாயம் எல்லாவற்றையும், நம்முடைய தொழில், நம்முடைய வேலை ஸ்தலம், நம்முடைய பிள்ளைகள், பிள்ளைகளுடைய படிப்பு, பிள்ளைகளுடைய எதிர்காலம் எல்லாவற்றையும் ஆண்டவர் கட்டுவார், கட்டி எழுப்புவார் என்கிறதான சந்தோஷமான செய்தியை இந்த கால வேளையிலே நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார் என்பதே நாம் பெற்றுக்கொள்கிற நற்செய்தி. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். உன்னதங்களில் வாசமாய் இருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான மனமகிழ்ச்சியின் காலை பொழுதிலே கர்த்தர் சியோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். கர்த்தர் சியோனுக்கு இறங்குவார். கர்த்தர் சியோனுக்கு தயை செய்யும் காலம் வந்தது, அதற்கான குறித்த நேரமும் வந்தது என்கிறதான அற்புதமான செய்தியை நாங்கள் கேட்கிறோம். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த சங்கீத தியானத்தின் எங்களுக்கு இந்த கால வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் கொடுத்தபடியால் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான அவர்களுடைய வாழ்க்கை இடிந்து போன, உடைந்து போன, நொறுங்கி போன அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய குடும்பம், அவர்களுடைய பிள்ளைகள், பெற்றோர், எதிர்காலம், அவர்களுடைய தொழில், வியாபாரம், விவசாயம், படிப்பு எதுவா இருந்தாலும் கட்டி எழுப்புகிறதற்கான குறித்த காலம், தயை செய்வதற்கான குறித்த காலம் வந்துவிட்டது என்கிறதான அற்புதமான சந்தோஷமான செய்தியை இந்த காலைவெளியில் நாங்கள் பெற்றிருக்கிறோம். கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய திவ்ய கரங்களில் தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். துதி, கன, மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்மரோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஷலோம்.